Hi friends, வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெர்மினல் கஸ்டமைசேஷன். ஓகேங்களா? ஸோ சின்னதாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினல் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஜென்ரலாக தேவைப்படும். அதாவது ஸ்டார்டிங் பிகினராக இருக்கும்போது நமக்கு வந்து பேசிக் கமாண்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை. பட் அடுத்தடுத்து அடிஷ்னலாக ஒரு சில பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு போர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறது, எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட டெர்மினலில் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுறது நமக்கு தேவைப்படும். ரைட்? ஸோ அதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அடிஷ்னல் பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதை ஈஸியாக ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த Homebrew அப்படிங்கிற பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த Homebrew பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட வெப்சைட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ இது வந்து உங்களோட யூனிக்ஸ் ஆர் லினக்ஸ், அதாவது மேக்லேயோ இல்லை லினக்ஸ்லேயோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் மிஸ் ஆகிற பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுறது தான் என்னது இந்த Homebrew அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் உண்மையிலே இது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதுங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு சில பேக்கேஜ் இப்போ GitHub மாதிரி ஓப்பன் சைட் ரெபாசிட்டரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து ஒரு சில விஷயங்களை டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு சில கமெண்ட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போது அந்த இன்ஸ்டாலேஷனை கூட டைரெக்டாக இந்த ப்ரூங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த Homebrew நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு Homebrew வெப்சைட்டில் போயிடுங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். brew.sh அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய்க்கலாம். ஓகே, உள்ளே போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் Homebrew இருக்கும். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டெர்மினல் விண்டோவில் போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. ஸோ இனிஷியலாக உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும், ஏன்னா சூடோ கமாண்டோட எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. இதையும் கூட நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அதாவது லாஸ்ட் டைம் கூட நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ப்ரீவியஸ் கமாண்டை சூடோவோட சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சூடோ ஸ்பேஸ் டபுள் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இப்போ பண்ணுறாங்க. ஸோ இன்டர்னலாக ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரைட் பண்ணி தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக நீங்கள் எக்ஸ்கோடே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனா கூட உங்களுக்கு எக்ஸ்கோடோட கமாண்ட் லைன் டூல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா? ஸோ அது கூட பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த ப்ரூங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெர்மினலில் வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணுற ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நம்ம போவோம். ஜென்ரலாக நம்ம எல்லாமே விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிருவோம். பட் இருந்தாலும் ஒரு சில டெர்மினல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெர்மினலை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதோட நான் எந்த டேரக்டரில் இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய டெர்மினல் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இது எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5 to 10 minutes இது வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோட இன்ஸ்டலேஷன் இப்போ முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா Homebrew வந்து ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு எடுக்கும். ஸோ என்னென்ன இதுக்கு அடிஷ்னலாக தேவைப்படுற ரெபாசிட்டரிஸ்லாம் என்னென்ன தேவையோ ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் மிஸ் ஆகுதோ அதுக்கு தேவைப்படுற எல்லா பேக்கேஜஸும் ஸோ அதுவே எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் Homebrew இன்ஸ்டலேஷன். ஸோ இதே மாதிரி அடுத்து இந்த Homebrew யூஸ் பண்ணி நம்ம பல பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு இது ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இணைந்து கற்போம். தேங்க்யூ.